ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் 22ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைய உள்ளது. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 22ஆம் தேதி 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர், ராயபுரம், தண்டையார்பேட்டை, எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை, ஆற்காடு, வாலஜா, காவேரிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். புதுச்சேரியில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தெருக்கள் முழுவதும் கழிவு நீருடன் மழைநீர் சூழ்ந்த நிலையில் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டை விட இந்த முறை அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மைய முன்னாள் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் ஹரிதாஸ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் எப்படி இந்த மழை அளவு இருக்கும், மக்கள் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் மேற்கொண்டு அவங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளணும்? அதாவது இந்த கணினி சார்ந்த கணிப்பு என்பது ஒரு 5 நாளைக்கு 4 நாளைக்கு தான் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே எடுத்துக்க முடியாது. அது இயற்பியல் அடிப்படையிலே கணிக்கப்படுவது. இந்த காலநிலை முழுவதும் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களுக்கு எப்படிங்க பார்ப்பது உங்களுக்கு இந்த புள்ளியியல் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடிப்படையில் கணிக்கும் பொழுது அது இயல்புக்கு அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா என்பதை காட்டும். அதன்படி இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த படங்களுடைய வரைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பை விட கூட இருக்கும் தான் காட்டுகிறது, குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.